ஹலோ பீபாஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2016 ஒரு ஆஸ்திரேலியன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான ஹவுண்ட்ஸ் ஆஃப் லவ். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கணவன் மனைவி ஒரு கப்பலை நமக்கு காமிக்கிறாங்க. கணவனுடைய பேர் ஜான், அவர் மனைவியுடைய பேர் எவ்லின். இவங்க ரெண்டு பேருமே குலகார பயவுலைய. இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, அப்படி கார் எடுத்துகிட்டு ஜம்முன்னு வர வேண்டியது. ரோட் சைடில் ஏதாவது ஸ்கூல் படிக்கிற ஒரு டீனேஜ் பொண்ணு நடந்து போச்சு அப்படின்னா லாபகமாக பேசி அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிட்டு நேர நான் பத்திரமா கொண்டு இறக்கி விட்டுறமா அப்படின்னு கூட்டு போக வேண்டியது. அந்த பிள்ளைங்க பாவம் ஒன்றும் தெரியாமல் ஏறிடுச்சிங்க அப்படின்னா நேர வீட்டுக்கு கூட்டு போய் கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணி ஒரு தருணத்தில் கொடூரமாக கொலை செஞ்சு அங்கே இருந்து, அதாவது உங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காடு, அங்கே போய் நடுவில் குழியை தோண்டி அங்கேயே போச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுக இவங்க. இதே நேரத்தில் படத்தில் நம்ம கதாநாயகியுடைய என்ட்ரி இப்போ தான். அவங்களுடைய பேர் விக்கி மெலனி. இவங்க ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு டீனேஜ் பொண்ணு. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரீசெண்டாக பிரிஞ்சிட்டாங்க. அதனால் இப்போ அம்மா வீட்டில் வீக்கெண்டுக்கு இருக்காங்க. இவங்க எப்பயுமே அம்மாவோட கொஞ்சம் அப்படி இப்படி தான் போகும். டீனேஜ் பசங்க அப்படின்னாலே பேரண்ட்ஸோட சண்டை தான். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது ஒரு நியாய தர்மத்தை பேசணும்னா கழுத்தை கடிச்சு வச்சு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சண்டை அம்மாவோட. நான் போய் படுக்கிறேன் ரூமில் அப்படின்னு படுக்கிற மாதிரி படுத்துட்டு நைட்டு அம்மா ஒரு ரூமில் படுத்து தூங்கிடுறாங்க. மொத்த வீட்டுக்கு லைட் அமர்த்தினோம்னா நேராக விண்டோவை திறந்து அது வெளியே ஏறி குதிச்சு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு நம்ம கதாநாயகி வெளியே வந்துடுறாங்க. இப்போ ரோட்டோரமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னனே முதல்லையே ஒரு கப்பல் ஒருத்தவங்க குலகார பயவுலைய அவங்க வழக்கம் போல் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம கதாநாயகியை லாபகமாக பேசி நேர்ம வண்டியில் நான் போய் இறக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிறாங்க. நேர வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் உண்மையாக இவங்க கிட்ட இருந்து கதாநாயகி தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. பென் யங் அப்படிங்கிற ஒரு நபருடைய முதல் படமாக அவர் தான் எழுதி இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை பார்க்கும்போதே எனக்கு 2018 பிலீவ் மீ தி அப்டக்ஷன் ஆஃப் லீசா மெக்கவேன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று ஆல்ரெடி விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். செம்மையான ஒரு படம் அது. இந்த படமா அந்த படமானு கேட்டிங்கன்னா அந்த படம் இதை விட இன்னும் தரமான ஒரு சம்பவம். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகத்தில் வந்தது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அப்ராணி பொண்ணு ரெண்டு சைக்கோ பார்த்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களமாகத்தான் இதை சித்தரிச்சிருக்காங்க. இதை நீங்கள் கிரைம் ட்ராமா அப்படிங்கிற கேட்டகரியில் வேணால் வைக்கலாம். கிரைம் த்ரில்லர் மாதிரி பரபரப்புடைய உச்சியில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. கொஞ்சம் அந்த பொண்ணை என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. அந்த மாதிரி தான் கதைக்களமே இது. இந்த படம் முக்கியமான கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 பேர் தான். ஒன்று ஆஷ்லி கம்மிங்ஸ், அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க அந்த விக்கி மெலனி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை. அந்த குலகார ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க, ஜான் அண்ட் எவ்லின். அதை எம்மா பூத் தான் அந்த மனைவியாக பண்ணியிருக்காங்க. கணவனாக நம்ம ஸ்டீஃபன் கரி அவர் பண்ணியிருக்காப்புல. ரெண்டு பேரும் ஆக்சுவலி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். இந்த படத்துடைய ஹைலைட்டே இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ரெண்டு பேரும் அந்த மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் ஸ்டீஃபன் கரியுடைய ரியாக்ஷன்லாம் ஒரு சில இடங்கள் இருக்குது பாருங்க. ஐயோ இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வெளியே புலி வீட்டில் எலி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது இந்த கதை. அப்படியே உல்ட்டா. அதாவது வீட்டில் புலி வெளியில் எலி அப்படிங்கிற மாதிரி அமைதியாக வெளியே போனால் யார்ட்டையும் பெருசாக பேசவே மாட்டோம்ல நம்மளால். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தார் அப்படின்னா சம்பவம் ஹெவியாக இருக்கும். மோசமான ஆலையா, சைக்கோக்கெல்லாம் சைக்கோயா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆளுடைய பிஹேவியர் இருக்கும். 3 பேருமே பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த படமே டேரக்டருடைய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னாலே தெரியும் நமக்கு அந்த படம் எப்படி இருக்கும்னு. அந்தளவு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடு தான் பேர்த்தில் 2 ரோடை கவர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரே வீட்டுக்குள்ளே தான் மொத்த படம் நடக்குது. ஒரு 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் தான் இது. வெனிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் முதல்ல இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டப்பவே ஆஷ்லி கம்மிங்ஸ் அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அவங்க தான் பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கு வின் பண்ணியிருக்காங்க. அதை ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கான அவார்டு தான் அது. அப்புறம் என்ன, டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான படம் தான் இது. என்ன தேவையோ அது உள்ளே இருக்குது. முதல்ல படத்துடைய ஆரம்பத்திலேயே சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இவங்க ஒரு மோஷன் கண்ட்ரோல் ஷாட்டுங்கிறதையே பயங்கர வேறு ரகமாக வச்சுருந்தாங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. என்னங்கடா அது, பேஸ்கெட் பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நிற்கிது, பந்து விழுகுமா விழுகாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆச்சரியப்படுத்தியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி மோஷன் கண்ட்ரோல் ஷாட்ஸில் தான் ஆரம்பிக்குது இந்த படமே. அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக தெரியறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா இதனுடைய பேசிங் தான். பயங்கர ஸ்லோவான ஒரு படம் இது. மெதுவாகத்தான் போகும். இவங்க பண்ணுற சம்பவத்தெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் படம் மெதுவாகத்தான் போகும். இது ஞாபகத்தில் இருக்கட்டும். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஹெவியான செக்ஷுவலான பல விஷயங்கள் இருக்குது, நியூரிட்டியாக பல சம்பவங்கள் இருக்குது. அதனால் ஃபேமிலிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஸ்ட்ரிக்ட்லி A certified, ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் ஃபேமிலி. ஞாபகத்தில் இருக்கட்டும். என்கிட்ட கேட்டால் டைம் பாஸ் கேட்டகரியில் டெஃபினட்டாக அந்த படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.